ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணித்தூள் நல்லா நடந்து ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். கிச்சனில் வச்சு செந்தில் வந்து கண்டமேனி பேசுகிறாங்க கோமதி. ஏன்னா அவங்க அப்பா உங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நீங்களே அதை புரிஞ்சிக்காமல் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் சேர்ந்து அவரை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் எதுவும் தப்பாக பேசலையேம்மா. இப்போ வந்து அப்பா வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நான் போயிடுறேன். அதே மாதிரி கதிர் இருக்கணும் அவசியம் இல்லைல்ல. அவன் சுருக்குன்னு கோவப்படுவான், திருப்பி அவங்களுக்குள்ள சண்டை வரும். அதுக்கு அவன் வேலைக்கு போகிறதே நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அவங்க அப்பா உனக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லி, ஆமாம்மா பாரு மீனா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தா என்கிட்ட இல்லாத பணத்தை வைக்கிறதுக்கு பர்ஸு வாங்கி கொடுக்குறான்னா, நான் இது வரைக்கும் அவளுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுத்தது இல்லையே. எது வாங்கணுன்னாலும் அப்பா கிட்ட தான் போய் நிற்கணும். அப்படியே கேட்டால் கொடுத்துடுவாரா? இப்போ என்ன தீபாவளியா பொங்கலையா எதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்டு ஒரு 300 கொடுப்பாரு. அதில் புடவை எடுக்க முடியுமா? என் ஆதங்கம் வந்து எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லவும், என்னடா இப்படிலாம் பேசுகிற, கல்யாணம் ஆனதால் இப்படிலாம் மாறிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், கல்யாணம் ஆனதும் ஒரு காரணமா, அவ்வளோதான், மற்றபடி அப்பாவை எதிர்த்து பேசணும்லாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவரோட ஆதங்கம் வந்து 100% வந்து நியாயம்தான். இவர் எவ்வளோ பணத்தை வந்து சேமித்து வச்சாலுமே ஒரு புருஷனுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கௌரவங்கிறது ரொம்பவே முக்கியம். பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆனதை வந்து பாண்டியன் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் கூட்டு குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். பார்ட் 1ல் தான் ஜீவாவா வந்து எப்போ பார்த்தாலும் அண்ணங்கிட்ட வந்து காசு கேட்டு அசிங்கப்பட்டாருன்னு பார்த்தா, பார்ட் 2லையும் வந்து செந்தில்ங்கிற பேரில் அப்பா கிட்ட வந்து காசு கேட்டு அசிங்கப்படுற மாதிரி அவரோட கேரக்டரை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு கோமதி வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. மீனா வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், உன் புருஷன் தான் வாய்க்கு வந்தபடிலாம் என் புருஷனை பேசுனா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் மாறிட்டாங்க, நீ தான் அவனை மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு மீனாவையும் கண்டபடி திட்டுறாங்க. தங்கமேல இருந்துட்டு பாவத்தை மீனா எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லவும், அவங்களையும் வந்து வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறாங்க. 2 பேருமே வந்து அழுதுகிட்டு உள்ளே போயிடுறாங்க. ராஜ் இருந்துட்டு ஏன் இப்படி 2 பேர் மனசையும் கஷ்டப்படுத்துறீங்க, செந்தில் மாமா அப்படி என்ன பேசிட்டாரு, எங்கேயாவது ஒரு கடைக்கு வேலைக்கு போனால் கூட 10,000லேருந்து 15,000 சம்பளம் கொடுப்பாங்க தானே, அவர் பொழுதுக்கும் கடையில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு மாமா எந்த பணமே கொடுக்குறதில்ல, அப்படியே அவர் ஏதாவது செலவு கேட்டால் கூட இப்படி தானே பேசுகிறாரு, அதை தானே அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லவும், ஓ நீயும் சேர்ந்துட்டியா, எவளையும் நம்பக்கூடாது, நான் வேறு அப்பாவி மாதிரி உங்ககிட்ட எல்லா கதையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ராஜிக்கிட்டையும் கோவப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. கோமதி உருன்னு இருக்காங்க. 3 மருமகளும் அப்படியே சைலண்ட்டாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அரிசி வந்துட்டு என்ன 4 பேர் இருந்தால் கலகலன்னு இருக்கும், என்ன நீ இடமே சைலண்ட்டாக இருக்குன்னு கேட்கவும், ஐயோ அரசி எங்ககிட்டலாம் பேசாத, நாங்களாம் சதிகாரங்க, குடும்பத்தை பிரிக்கிறவங்க, எங்கள் கூட சேர்ந்து நீ கெட்டு போயிடாது அப்படின்னு சொல்லவும், நான் எப்படி ஒன்று சதிகாரி சொன்னேன், ஆமாம் நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க, உங்கள் பையன் ஏதாவது நல்லது பண்ணால் நீ சொல்லி கொடுத்து தான் அப்படி பண்ணா சொல்லிட்டு எனக்காக சொல்லியிருக்கீங்களா, இன்றைக்கி ஒரு வார்த்தை அவர் எடுத்து பேசிட்டாருன்னொடனே நான் தான் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படி சொல்லிட்டீங்கல்ல, எங்கள் கல்யாணத்தால் தான் கதிர் வெளில போனார், ஆனால் அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தானே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. கோமதி பண்ணுறதும் கொஞ்சம் ஓவர் தான். வந்து செந்திலோட இடத்துல இருந்து அவங்க யோசித்து பார்க்கவே இல்லை. ஒரு புருஷனாக வந்து அவர் ஒரு பைசா கூட கையில் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எபிசோடில் செந்தில் பேசுனது கரெக்டாக இல்லை கோமதி பேசுனது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.